உன்னை பார்த்தால் நகைப்பார்களே ஆனால் மாலை மரியாதை வந்தது எப்படி வந்தது? ஆண்டவா, தேவசபைக்கு சென்றேன், அங்கு சபையில் கலந்து கொண்டேன், முதல் மாலை மரியாதை எனக்கு கிடைத்து விட்டது. அதுதான் எதை கண்டு கொடுத்தார் மரியாதை என்று கேட்டு கிடைத்து விட்டது மாலை மரியாதையோடு. இப்போது ரகத்தில் மறைஞ்சால் நகரம் செல்ல முடியாது. ஆண்டவா, நான் சென்ற ரகசியத்தை உன்னிடம் உரைக்க வேண்டும். ஆமா, வேண்டாம் ஆண்டவா. சொல்வதை கேளா, நான் உன் எஜமான் அல்லவா? எப்படி சென்றாய்? எதற்காக இந்த மாலையை கொடுத்தார்? என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையே. உனக்கு அங்கையினம் உள்ளவன், உனக்கு எப்படி தேவ சபையிலே மாலை மரியாதை கிடைக்கும்? மன சந்தேகம். நீ வேண்டாம் என்று மறுத்தாய். நான் தேவ சபை சென்றேன், ஒன்று மாலை மரியாதை கிடைக்கும். அதுதான் எப்படி என்று கேட்கின்றேன். யாருடைய தலையெழுத்து யாரால் மாற்ற முடியும்? எப்படி சென்றாய்? எப்படி மாலை மரியாதை கிடைத்தது? அந்த உருவத்திலே பார்க்க போகிறேன். அழகான பெண் உருவத்திலே சென்றேன். என்ன நம்ப முடியுமா? ஒரு ஆண் பெண்ணாக மாறினார் என்றால் உலகம் சிரிக்காதா? இதை நான் நம்ப வேண்டுமா? எவ்வளவு எடுத்து விட்டாலும் மறுக்கிறாய். அந்த பெண் உருவத்தை நீ இப்போது கண்டிப்பாக தெரியவில்லையே. அவன் உரைத்தான், நான் பெண் வடிவம் தாங்கியே தேவலோகம் சென்றேன் என்று. அப்படியே நீ தான் இப்பேற்பட்ட அழகு வாய்ந்த பெண்ணாக மாறக்கூடியவன் முத்தி எனக்கு ரதசாரியாக இருந்தானே என்று நினைக்கும் பொழுது என் மனதெல்லாம் கட்டி பிடித்துவதே உன்னை போல நான் ஒரு ஆண்மகன் தானே. கட்டி இந்த முத்தம் தரப்படுகிறீர்களா? இருந்தாய், இப்போது அழகு வாய்ந்த பெண்ணாக இருக்கிறாய். ஒரு ஆணையாக தானே. எனக்கு என்னால் முடியாது. உன்னை கட்டி பிடித்து அனைத்தான் வேண்டும். கட்டி கருந்தே